ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிளடி ஃபுடி. வாங்க இன்னைக்கு ஃப்ராக்டல்ஸ் அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர்ஸை பற்றி சிம்பிளாக பார்ப்போம். ஸோ இதில் வந்து பாருங்கள், நான் ட்ரேடிங் வியூ வச்சுருக்கேன். இதில் வந்து நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஜான்வரி அதை தான் வச்சுருக்கேன். ஸோ நிஃப்டி ஃபியூச்சர்ஸை தான் நம்ம ட்ரேட் ஆகும், அதுதான் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து இண்டிகேட்டர்ஸில் பாருங்கள், ஃப்ராக்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இல்லைங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இந்த இடத்துல ஒரு டாட் மாதிரி காமிக்குது பாருங்கள். இது வந்து நமக்கு வந்து எங்கே பை பண்ணணும், எங்கே செல் பண்ணணும் அப்படின்றது ஈஸியாக இண்டிகேட் பண்ணி காமிக்கும். பெரிய பெரிய ப்ரோ ட்ரேடர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அதில் செட்டிங்ஸில் மட்டும் சம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து அபோவ் பாரில் வந்து க்ரீன் இருக்குது, நம்ம அது ரெட்டாகவும் பிலோ பாரில் வந்து க்ரீனாகவும் மாற்றிக்கலாம் நம்ம. ஏன் அப்படின்னா அபோவ் பாரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல் பண்ணணும் அப்படின்றதையும், பிலோ பாரில் பை பண்ணணும் அப்படின்றதையும் இண்டிகேட் பண்ணுறதுக்கு இதை நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கிறோம். மற்றபடி எல்லாமே நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் இருக்கிறது டிஃபால்ட்டாகவே எப்பயுமே வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து அப்டேட்லேயே தான் இருக்கும். ஸோ எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இண்டிகேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அந்த வந்து பை செல் வந்து நமக்கு ஈஸியாக காமிக்கும். ஸோ நான் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் தான் வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஸோ இங்கே ஈஸியாக வந்து இந்த ஒரு சிங்கிள் கேண்டிலுக்கு நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அடுத்த கேண்டலில் நம்ம ஒரு செல் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இங்கே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து நவ் 21,330 இருக்குது. ஸோ நம்ம செல் பண்ணியிருந்தா கிட்டத்தட்ட 750 இருந்து 331 வரைக்கும் வந்திருக்கு. 21,331 வரைக்கும் வந்திருக்கு. செல் பண்ணியிருந்தா கிட்டத்தட்ட 500 பாயிண்ட்ஸ் பிடிச்சிருக்கலாம். ஸோ இதில் லார்ஜ் சைஸில் போட்டிருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமமாக வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம், சரிங்களா. ஸோ அந்தளவுக்கு ஈஸியாக உங்களுக்கு இது இண்டிகேட் பண்ணி காமிக்கும், சரிங்களா. ஸோ அடுத்து ஒரு இண்டிகேட்டர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா பிவோட் லெவல்ஸ் டிடெக்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இல்லைங்களா. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சம் செட்டிங்ஸ் சேஞ்சஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி 3 டாட்ஸ் இருக்குது இல்லையா. இந்த இடத்துல லைனு, ஹிஸ்டோகிராம், கிராஸ், ஏரியா இந்த மாதிரி நிறைய வச்சுக்கலாம். ஸோ ஆல்ரெடி டாட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். அண்ட் வந்து ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிஸில் எந்த சேஞ்சஸ் நம்ம பண்ண வேண்டாம். அண்ட் இன்புட்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, 2020 வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப் டு டேட்டு. நான் வந்து 2023 மாற்றிக்கிறேன், ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விசிபிலிட்டி. ஸோ எல்லாமே நமக்கு எல்லா ஹவர்ஸ்லேயும் காமிக்கணும். டைம் ஃப்ரேம் வந்து எல்லா டைம் ஃப்ரேமுன்றதுனால அப்படியே கொடுத்துங்க, சரிங்களா. ஓகே கொடுத்துட்டு ஸோ இதில் வந்து பாருங்கள் ஈஸியாக இண்டிகேட் பண்ணி காமிக்கும். இங்கே பாருங்கள், சப்ளை எங்கே எடுத்திருக்கு, சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்து எந்த இடத்துலேருந்து எடுத்திருக்கு. ஸோ ஆல்ரெடி நாங்கள் மார்க் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து எந்த இடத்துல சப்ளை எந்த இடத்துல டிமாண்ட் இருக்குது அப்படின்றத அவ்வளோ அக்யூரேட்டாக நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி எடுத்தாலும் கூட தெரியுதுங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னாலும் கூட ஈஸியாக நல்ல ஒரு குட் ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம், சரிங்களா. ஸோ இதில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து லைக், ஷேர், கமெண்ட். தேங்க்யூ.